யாருக்கு வேணா ஃபோன் பண்ணி சொல்லிக்கோங்க. நான் தப்பே பண்ணாதப்ப நான் எதுக்காக பயப்படணும்? அவங்க என்னோட அம்மா. நானே அவங்க கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். உங்க இஷ்டம். நீங்க யாருக்கு சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ எல்லாருக்கும் சொல்லிக்கோங்க. வெரி குட் பிரக்யா. இன்னும் ரூடா பேசு. பாட்டிக்கு கோவம் வர மாதிரி செய். கண்டிப்பா பண்ணுவேன். போன் பண்றதுக்கு உன்னை கேட்கணும்னு அவசியம் எனக்கு இல்ல. அதெல்லாம் வேண்டாம். இவ ஏன் இப்படி எல்லாம் செஞ்சான்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. ஏன் செஞ்சா? இவ நம்ம எல்லாரையும் பழி வாங்க பாக்குறா. எதுக்கு பழி வாங்க போற? இவ தங்கச்சிக்கு பிரபாவோட கல்யாணம் நடக்கல. அதுக்கு காரணம் ஆலியா. அதனாலதான் நம்மள எல்லாம் பழி வாங்கணும்னு நினைக்கிறா. ஓ, இதான் விஷயமா? ஆலியாவால தான் பிரபாக்கும் அம்முக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் நின்று போயிருக்கா? இந்த ஃபேமிலி ஒரு புரியாத புதிராவே இருக்கு. இன்னும் எவ்வளவு விஷயங்கள் வெளிவரப்போகுதுன்னு தெரியல. கிரேட். நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நானும் பேசினா சரியா இருக்கும். ரைட் ஆண்டி, நீங்க சொன்னதா நானும் நினைக்கிறேன். அதான் ரீசனா இருக்கும். அத மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் செஞ்சிருப்பா. இவளுக்கு உண்மையிலேயே அம்மா ஆகுறதுல விருப்பம் இல்லைன்னா அதை சொல்லிருக்கலாம். அன்பா பேசி புரிய வச்சிருந்தா யாரா இருந்தாலும் கேட்டிருப்பாங்க. ஆனா அப்படி செய்யல. தான் தங்கச்சிக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே இதுதான் தனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம்னு யோசிச்சிருக்கா. அப்பதானே அவங்க எல்லாரையும் பழி வாங்க முடியும், இந்த குடும்பத்துடைய பேரையும் கெடுக்க முடியும். உன் தங்கச்சியோட கனவு கலைஞ்சு போச்சுங்கிறதுக்காக நீ பாட்டியோட கனவு கலைச்சிட்டியா? ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? உனக்கு இங்க இருக்கிற யார் மேலயும் அன்பு இல்ல. அன்பு பாசம்னு வேஷம் தான் போட்டுட்டு இருக்க. சொல்லு பிரக்யா, அதுதானே உண்மை? பிரக்யா, நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு சொல்லு. தனு சொல்றது உண்மைதான். நான் செஞ்சது எல்லாமே அம்முக்கு நடந்ததுக்கு பழி வாங்குறதுக்காக தான். ஏன்னா இந்த குடும்பத்தால என் தங்க அனுபவிச்ச கஷ்டத்தை இந்த குடும்பமும் அனுபவிக்கணும்னு நினைச்சேன். என் கண்ணு முன்னாடியே என் தங்கையோட வாழ்க்கைய ஒரு விளையாட்டை நினைச்சு நீங்க விளையாடி இருக்கீங்க. ஒரு அண்ணனா இவர் என் தங்கச்சி கல்யாணத்தை எடுத்து நடத்துவாரா? அதுக்கு இவர் தங்கச்சியே தடையா வந்து நிப்பாளாம். தங்கச்சியோட வாழ்க்கையை அழிச்சதுக்கு அப்புறமும் இவரோட தங்கை இந்த வீட்டுல எங்க கூடவே இருப்பாளாம். நீங்க எல்லாரும் சேர்ந்து அவளுக்கு தண்டனை கொடுக்கிற மாதிரி நல்ல வேஷம் போட்டீங்கன்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிருச்சு. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். அப்பவே முடிவெடுத்துதான் உங்களை பழி வாங்க இந்த அபார்ஷனை நான் பண்ணிட்டு வந்தேன். என் தங்கச்சியோட சந்தோஷத்தை பறிச்ச இந்த குடும்பத்துக்கு என்னால எந்த ஒரு சந்தோஷமும் வர நான் அனுமதிக்க மாட்டேன். எல்லாரும் கேட்டுக்கிட்டீங்களா? இவதான் உங்க குடும்பத்தோட குலவிளக்கு. நில்லுங்க. நீங்க என்ன பார்த்துட்டு வேணும்னு திரும்பி போறீங்களா? இல்லையே, நாட் அட் ஆல். நான் இப்போ பிரஷ் பண்ண போறேன். சின்ன வயசுல இருந்தே கெட்ட பழக்கம். பிரஷ் பண்ணாம எனக்கு தூக்கம் வராது. பிரஷ் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். நான் உங்ககிட்ட பேசியே ஆகணும். இது பாரு, நான் பிரஷ் பண்ணிட்டு வரேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா பேசலாம். இல்ல, நான் உங்ககிட்ட முக்கியமா பேசி ஆகணும். சொல்லு. நீங்க எதுக்கு அப்படி மறந்து போயிட்டேன் பாரு. இங்க பாருங்க, நான் கேக்க வந்தது நேரடியா. அடிக்கடி நான் முடிய பிரஷ் பண்ணலனா அது செட் ஆகாது. அது என்னன்னா நீங்க எதுக்காக அங்க வந்து வெயிட் a minute. நான் டியோ ஸ்ப்ரே பண்ணவே இல்ல. இப்போ டியோ எடுக்க நான் உள்ள போய் தான ஆகணும். நான் உங்ககிட்ட முக்கியமா பேசணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க பிரஷ் இங்க என்ன நம்ம பேசிட்டு இருக்கீங்க? ஏன்னா நீ என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியும். அத பத்தி பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்ல. ஏன் இஷ்டம் இல்ல? ஏன்னா எனக்கு மூட் இல்ல. மூட் இல்லன்னு சொன்னா என்ன அர்த்தம்? என்கிட்ட சொல்லியே ஆகணும். எதுக்கு நீங்க கீழே அப்படி சொன்னீங்க? பாட்டி நான் சொன்னது எல்லாத்தையும் நம்புற நேரத்துல எதுக்காக நீங்க தேவையில்லாம குறுக்க வந்து கெடுத்தீங்க? உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சம்பந்தமே இல்லாம திடீர்னு உணர்ச்சி வசப்பட்டு பாட்டி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? எனக்கு தெரியாது. நான் ஏன் அப்படிலாம் நடந்துட்டேன்னு எனக்கும் புரியல. உன்னை பத்தி நினைச்சு பார்த்தேன். நடக்கிறதெல்லாம் தப்புன்னு என் மனசுக்கு பட்டுச்சு. அதை என்னால ஏத்துக்க முடியல. இப்படி சொன்னா எப்படிங்க? உங்க மனசுக்கு சரியில்லைன்னு பட்டுச்சுன்னா நீங்க என்ன வேணா செய்வீங்களா? அது உங்களுக்கு சரியில்லைன்னு பட்டுச்சு. ஆனா இங்க ஒருத்தங்க கஷ்டப்பட்டு பிளான் பண்ணதை கெடுத்துட்டீங்களே, இது சரியா படுதா?
இந்த ஐடியாவை நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு யோசிச்சு அதுக்கும் மேல கஷ்டப்பட்டு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு எல்லாம் சரியா வரும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசி நிமிஷத்துல வந்து நீங்க மொத்த பிளானையும் கெடுத்துட்டீங்க. இங்க பாருங்க, உங்களால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, அதுக்காக என்னோட ப்ராப்ளம் அதிகப்படுத்தாதீங்க. முடிஞ்சிருச்சா இல்ல இன்னும் பாக்கி வச்சிருக்கியா? இன்னும் முடியல. நான் செம கோத்துல இருக்க, சமய திட்ட போறேன், உங்களோட சண்டை போட போறேன். சண்டை போட போறியா? வா. பேசிக்கிட்டு இருக்கும்போது எதுக்கு எந்திரிச்சு நிக்கிறீங்க? என்ன பேசணுமோ பேசு. என்ன பேச போற? அதுக்கு முன்னாடி நான் சொல்றது கேளு. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி தான் நீ என்ன உன் ஃப்ரெண்டா ஏத்துக்கிட்ட. என் ஃப்ரெண்டு எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு இருக்கும்போது அதை பார்த்துக்கிட்டு என்னென்ன செய்ய சொல்ற? வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? இல்ல அவங்களுக்கு ஃபேவரா நான் ஏதாவது பேசணுமா? சொல்லு. ஆனா நான் கேட்கிற இன்னொரு கேள்விக்கும் பதில் சொல்லு. அன்னைக்கு உங்க வீட்டுக்கிட்ட நடந்ததே அது ஞாபகம் இருக்குல்ல? மீடியாக்கு முன்னாடி என்ன சப்போர்ட் பண்ணி நீ பேசுனியா இல்லையா? அன்னைக்கு எதுக்காக அப்படி பேசின? சொல்லு. எனக்காக எதுக்காக மீடியாக்காரங்க கிட்ட சண்டை போட்ட? பதில் சொல்லு. என்னாச்சு? உங்ககிட்ட பதில் இல்லையா? உன்னால இதுக்கு பதில் சொல்ல முடியலன்னா உனக்கு என்ன கேள்வி கேட்கிற உரிமையும் இல்லை. என்னோட உயிரா நினைக்கிறவங்கள அடுத்தவங்க தப்பா பேசினா நான் பார்த்துக்கிட்டு இருப்பேனா? இதை ஒரு ஃப்ரெண்டா செஞ்சனா இல்ல வேற காரணமான எனக்கு தெரியல. ஆனா உன்னை யாராவது தப்பா பேசினாங்கன்னா அதை என் மனசால ஏத்துக்க முடியல.